அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஜும்மா தொழுகை. இந்த ஜும்மா தொழுகையை இன்னைக்கு நம்மள பல பேர் சும்மா தொழுதுட்டு போகிறதை நாம் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஜும்மாவுடைய முழு பயனையும் எப்படி பெற்றுக்கொள்வது என்பது தெரியாததன் விளைவு தான் இதுக்கெல்லாம் காரணம். ஜும்மா தொழுகை என்பது வெள்ளிக்கிழமையில் மற்ற நாட்களில் தொழக்கூடிய துகர் தொழுகைக்கு பதிலாக இமாம் மிம்பரில் நின்று பயான் நிகழ்த்தியதற்கு பிறகு சொற்பொழி ஆற்றியதற்கு பிறகு தொழப்படும் 2 ரக்காயத்துகளை தொழக்கூடிய தொழுகை தான் ஜும்மா தொழுகையாகும். இந்த ஜும்மா தொழுகை என்பது சும்மா தொழுதுவிட்டு போகக்கூடிய ஒரு தொழுகை அல்ல. ஜும்மாவுடைய முழு பயனையும் நாம் அடையணும் என்பதுனா அடைவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடியவங்க, ஜும்மா தொழுகைக்கு வர்றவங்க என்ன செய்யணும்னா குளிக்கணும். வெள்ளிக்கிழமை குளிப்பது பருவமடைந்த அனைவருக்கும் கட்டாய கடமையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உங்களில் எவரும் ஜும்மா தொழுகைக்கு வந்தால் அவர் குளித்து கொள்ளட்டும் என்பதாக புகாரில் 894வது ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. ஜும்மா நாளில் குளிச்சுட்டு நம்மளால் இயன்ற வரை நம்மளோட உடலை சுத்தப்படுத்திட்டு நமக்குரிய எண்ணெயை தேய்த்து விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நறுமணத்தை பூசிக்கொண்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். பள்ளிவாசலுக்கு ஏற்கனவே அங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய நெருக்கமாக அமர்ந்து இருக்கக்கூடிய 2 நபர்களை நாம் பிரித்து விடாமல் நமக்கென விதிக்கப்பட்டதை தொழுது விட்டு இமாம் உரையாற்ற ஆரம்பித்ததில் இருந்து தொழுகையை முடிக்கின்ற வரைக்கும் வாய் மூடி நாம் மௌனமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜும்மாவிற்கும் அடுத்து வரக்கூடிய மறு ஜும்மாவிற்கும் இடையிலான சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. இது புகாரில் 880வது ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. மேலும் ஜும்மாவில் குதுபாவுக்கு முன்பாக நாம் வந்துடணும். குதுபாவுக்கு முன்பாக அப்படின்னா, அதாவது பாங்கு சொல்வதற்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாக நாம் பள்ளிவாசலுக்கு வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய பெயர் ஜும்மாவிற்கு வந்ததாக எழுதப்படும். வானவர்கள் ஒவ்வொரு பள்ளியினுடைய வாசல்லையும் நின்று கொண்டு என்ன செய்வாங்க அப்படின்றால், அங்கு முதலில் வருவோரையும் அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றாக வரிசைப்படி பதிவு செய்கிறார்கள். முதலில் வருபவர்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையும், 2வது வரக்கூடியவர்களுக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையும், 3வது வரக்கூடியவர்கள் ஆட்டையும், 4வதாக கோழியும், 5வதாக முட்டையும் குர்பானி கொடுத்தவர்கள் போலாவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த கணக்கெடுப்பை வானவர்கள் எது வரைக்கும் எடுப்பாங்க அப்படின்னா, அவங்க கணக்கெடுக்கக்கூடிய டைம் எது வரைக்கும் அப்படின்னா, இமாம் பள்ளிவாசலுக்கு வர்ற வரைக்கும் தான் அவங்க கணக்கெடுப்பாங்க. இமாம் பள்ளிவாசலுக்கு மிம்பரில் ஏறி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, வானவர்கள் தங்களுடைய ஏடுகளை சுருட்டி மூடி வச்சுட்டு அவங்களும் பள்ளியில் சொற்பொழிவை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரில் 929வது ஹதீஸாக நாம் பார்க்க முடியுது. அதுக்கு பிறகு நாம் ஆடி அசைஞ்சு அண்ணனடை போட்டு வந்தோம்னா அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்படி வரக்கூடியவங்க யாருடைய பெயருமே அந்த ஏட்டில் எழுதப்படாது. அப்படி ஏட்டில் எழுதப்படாதவர்கள் ஜும்மா தொழுகைக்கு இன்ஷா அல்லாஹ் சும்மா போனதாகத்தான் கருதப்படும். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை நேரத்தில் வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் என்றும் அல்லாஹ் கூறுகிறான். நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமையில் உங்களே ஜும்மா தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், வெள்ளிக்கிழமைகளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக நீங்கள் விரையுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள், நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 62வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் சொல்லி காட்டலாம். ஆனால் நாம் இன்றைக்கி வியாபாரம் தான் முக்கியம் என்று ஜும்மாவுக்கு முன்னக்கூட்டியே வருவதை விட்டு போட்டு இமாம் பயான்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு கடை அடைச்சா போதும் என்கிற எண்ணத்தில் நாமெல்லாம் இன்றைக்கி வியாபாரம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நாம் வியாபாரத்தை விட்டு சீக்கிரமாக பள்ளிக்கு வருவது தான் நமக்கு நன்மை பயக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு சீக்கிரமாக வியாபாரத்தை விட்டு பள்ளிக்கு விரைந்து செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் ஜும்மா அன்னைக்கு குத்துபா நடக்கும்போது குத்துபாவுக்கு உரை நகர்த்தி கொண்டிருக்கும்போது பேசவே கூடாது என்பதும் விதியாக இருக்கிறது. ஜும்மா தொழுகையில் இமாம் பயான் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார், என்ன விஷயத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு அங்கே உட்காந்து ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நாம் நிறைய மக்களை பார்க்க முடியுது. அங்கே இமாம் ஒரு பக்கம் பயான் பண்ணிக்கிட்டு இருப்பார், இவங்க ஒரு பக்கம் கதையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம பேசணும் அப்படின்னா வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரில் 934வது ஹதீஸாக நாம் பார்க்க முடியும். மேலும் ஜும்மாவுடைய சுன்னத்து, பள்ளிக்கு நாம் வந்ததும் முதலாக 2 ரக்காயத்து தொழுதுட்டு தான் பள்ளிவாசலில் அமர வேண்டும். நாம் வரக்கூடிய நேரத்தில் இமாம் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டு இருந்தாலும் சுருக்கமாக 2 ரக்காயத்துகளை தொழுது விட வேண்டும். அதுக்காக நாம் என்ன செய்யணும், லேட்டாக வரக்கூடாது. ஆனால் நம்ம முன்னக்கூட்டியே வந்தால் தான் நம்ம பேர் செய்யப்படும்.
எழுதப்படும் என்பதை கருத்தில் கொண்டு நம்ம சீக்கிரமாக வருவதற்கு இனிமேலாவது முயற்சி எடுக்க வேண்டும். ஜும்மா நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்பொழி ஆற்றிக் கொண்டு இருக்கும்போது ஒரு நபர் வருகிறார், ஒரு மனிதர் வாரார். உடனே அவரிடம் நீர் தொழுது விட்டீரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், இல்லை நான் தொழவில்லை என்று சொன்னதும் அதற்கு அவரிடத்து எழுந்து 2 ரக்காயத்து தொழுவீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரில் 931வது ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. மேலும் உங்களில் ஒருவர் ஜும்மா தொழுகையை தொழுது விட்டால் அதன் பிறகு 4 ரக்காயத்துகள் தொழட்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சூரியன் உதயமாகக்கூடிய நாள்லேயே மிகவும் சிறந்த நாள் எது அப்படின்னா இந்த ஜும்மா நாள் தான். அதில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த நாளில் தான் அவங்க சொர்க்கத்தினுடைய தோட்டத்தில் தங்க வைக்கப்பட்டாங்க. மேலும் யுக முடிவு நாளும் நடக்கக்கூடியது, யுக முடிவு நாளும் வெள்ளிக்கிழமை தான் ஏற்படும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக திருமதியில் 488வது ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. இத்தனை பாக்கியம் பொருந்திய, இத்தனை அருட்கொடை தாங்கி வரக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளில் நமக்கு கிடைக்க வேண்டிய அருட்கொடைகளை பெற்றுக்கொள்வதில் நமக்கு ஏன் இத்தனை அலட்சியம், இவ்வளோ அலட்சியமாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆகையினால் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, இனியாவது நாம் அல்லாஹ்விடம் துவா செய்தி பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த முறையில் தொழுது ஜும்மாவுடைய முழு பயனையும் பெறுவதற்கும் மேலும் 5 நேர தொழுகைகளை தொழுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.